ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் பசங்க 10 பேர் சேர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் டெசர்ட்டில் உட்காந்து சாப்பிட்லான்னு தான் பிளானு. ஸோ அதுக்காக 2 வண்டி, ஒரு வண்டியில் 5 பேர் ஏறிட்டோம். முன்னாடி போகிற வண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க 5 பேர். இந்த வண்டியில் மொத்தம் 5 பேர் போயிட்டுருக்கோம். என்னடா பேசுகிற ஆடியோ வரல, நீ தனியாக ஆடியோ மட்டும் போட்டிருக்கேன்னா, நாங்கள் பேசுனதெல்லாம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்கள் காலையிலேயே ரத்தம் வரும். ஸோ அதனால தான் இந்த ஆடியோ டப்பிங்கு. நம்ம அப்படியே ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தா டிராஃபிக் வேறு, ஏன்னா ஹாலிடேயில் போனதுனால டிராஃபிக் அதிகம். ஸோ டெசர்ட்டில் போய் நான் இத்தனை வருஷம் யூஏஇ வந்து டெசர்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட போகிறது ஃபஸ்ட் டைமு. வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஒருத்தரையே டெசர்ட்டுக்கு பிளான் பண்ணி வந்தாச்சு. இறங்கி காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் ஃபுல்லாக இந்த டெசர்ட்டு தான். இதுக்கு மேலே போய் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ நான் அப்படின்னு பிளானை போட்டால் கடைசியில் ஃபுல்லாக ஃபேமிலிஸாக உட்காந்துருக்காங்க. இங்கே வேணா நம்ம வேற எங்கேயாச்சும் போகலான்னாங்க. சரி, வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வச்சு எடுத்துக்கலான்னு பார்த்தா கிளாஸ் லைட் போடாமல் எடுத்து அப்புறம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. சரி, நான் வண்டி எடுத்துகிட்டு வேற எங்கேயாச்சும் போகலாம், சரி வேற எங்கேயாச்சும் இடம் காலியாக இருக்கான்ட்டு செக் பண்ணலான்ட்டு போனோம். கடைசியில் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், சைடு ஃபுல்லாக பாருங்கள், வண்டி ஃபுல்லாகவே இருந்துச்சு. சரி, உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் எங்கே வேணாலும் போகலாம், வந்ததுக்கு சாப்பிட்டாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போகலான்ட்டு அப்படி வண்டி எடுத்து கிளம்பிட்டு இருந்தோம். சுற்றி முற்றி பார்த்தோம். அந்த டெசர்ட்லலாம் வேறு எங்கேயாச்சும் இருக்காங்கன்னா ஃபுல்லுங்க ஹாலிடேங்கிறதுனால ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஆளுங்க. ஸோ அழகா நம்ம அந்த கிரவுண்டு ஒன்று இருக்குங்க. அந்த கிரவுண்டு தான் இது இருட்டில் இருக்கிறதுனால மூஞ்சி தெரியல. ஸோ என்ன பண்ணோம், ஆக்சுவலாக சாண்டில் உட்காந்து டென்ட் போடலான்னு இருந்தோம். ஸோ அந்த டென்ட் எடுத்துகிட்டு வந்து அழகாக இங்கே போட்டாச்சு. நம்ம தலைவர் அழகாக உள்ளே புந்து எலி மாதிரி போயிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதான் டென்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக சும்மா டம்மிக்காக அதை போட்டது. அது உள்ளலாம் பாடல, வெளில வந்து சாப்பிட்டுட்டு அழகா அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பிட்டு எதுக்குறேன், சாப்பிட்டுட்டு செரிமானத்துக்கெல்லாம் ஜூஸ் குடிப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒரு கேங்கு ஃபுல்லாக சாப்பிட்டு செரிமானத்துக்காக டீ குடிக்கிறதுக்காக போனோம். பார்த்தீங்களா தலைவரை, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் 10 பேர். அந்த 10 பேர் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நரி கூட்டம். நாங்கள் தான் அந்த யூஏ பாய்ஸை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட குழு. இப்போ நம்ம எல்லாரும் வந்திருக்குது எதுக்கு, டீ குடிக்கதான். அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கடகான் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இதெல்லாம் ஓடிட்டு இருக்காலாம் ஓடிட்டு. நம்ம தலைவரை நம்ம வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நல்லா கை காலெலாம் ஆட்டிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வீடியோவில் கவர் ஆகிவிட்டு அங்கே பேசின ஆடியோலாம் போட்டோம்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க, அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிறதே தெரியலைங்க. அந்த வீடியோலாம் போட்டால் செம்மையாக இருக்குங்க. ஆனாலும் வேணாம், நம்ம டப்பிக்கே போட்டுக்கலாம். பாருங்கள், இவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா டீ ஆர்டர் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஜி ஃபார் ஜீனியஸ் பார்லேஜி பிஸ்கெட் இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன்னா, நீ காசு கொடுக்க போகிறீங்கன்னா இல்லை எல்லோரும் ஷேரிங் தான். கடை பேர் கடைசி வரைக்கும் காட்டல. இதான் கடை, ஹவுஸ் ஆஃப் டீ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோன்னே பைப்பிள்ளைங்க தனியாக அப்படி போஸ்ட் கொடுக்குறவே இல்லை, நம்ம பசங்க தான். ஏன்னா நாங்கள் ஒரு நரி கூட்டம்ல அப்படி தான் இருப்போம். ஆனால் டீ இன்னும் வரல. சரி, என்ன ஸ்நாக்ஸ் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் பசங்க கூப்பிட்டாங்க, டீ வந்துடுச்சு வாரான்ட்டு. சரி, ஓகே, டீயை குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு டீ எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே செக் பண்ணோம், புதுசாக தான் போடுவாங்களே, இல்லை சூடு பண்ணி தராங்களான்ட்டு. பரவாயில்ல, நல்லா புதுசாக தான் போடுவாங்க. ஆனால் இத்தனை மணிக்கு வந்து குடித்ததுக்கு ஒருத்தான டீன்னு நாங்கள் சொல்லுவேன். இந்த ஹவுஸ் ஆஃப் டீ உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே 10 பேருமே எதுவுமே இப்போ நார்மலாக டீ கடைக்கு போனால் அது குறை இது குறைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் இல்லைங்க. பக்காவாக தாங்க இருந்துச்சு டீ. யூஏல இருந்தாங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு, டைமும் முடிஞ்சிச்சு, தூக்கம் வந்துச்சுன்னு கிளம்பியாச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.